மற்றும் ஒரு அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுடலைமணி செல்வம். வணக்கம் சுடலைமணி, விவரங்கள். நிச்சயமா சுபா, அதாவது கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள குக்கிராமங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலை என்பது முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று 3வது நாளாக இந்த போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டுள்ள ஒரு சூழலில் தான் தற்போது மீட்பு பணிகள் தொடங்கியுள்ளது. காரணம், அதாவது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கம் குறைந்துள்ள காரணத்தாலும், மற்றொரு புறம் நேற்று நள்ளிரவு முதலே இந்த பகுதியில் மழை என்பது சற்று ஓய்ந்துள்ள காரணத்தினாலும் இந்த மீட்பு பணிகளை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளனர். முதல் கட்டமாக கருங்குளம் சத்திரம் பகுதியில் சுமார் 10 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் நின்ற காரணத்தினால் அதில் சுவர் மேல் நின்று கொண்டிருந்த சுமார் 70க்கும் மேற்பட்ட அதாவது சபரிமலை செல்லும் பக்தர்கள் மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களை மீட்டு இந்த பகுதியில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே போல் இந்த பகுதியிலிருந்து அருகே உள்ள ஆலிக்குடி முத்தாலங்குறிச்சி கிராமத்தில் நேற்று நள்ளிரவு முதலே இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் ஒவ்வொரு மற்றும் கன்னியாகுமரியிலிருந்து வந்த மீனவர்கள் அவர்கள் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன் பயனாகவே தற்போது அந்த பகுதியில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். இந்த செய்திங்களூர் கருங்குளம் பகுதி என்பது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட எல்லையாக உள்ளது. இதன் காரணமாக தற்போது இங்கிருந்து மீட்கப்பட்ட பொதுமக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணாபுரத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தற்போது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இங்கு வந்து இந்த மீட்பு பணிகளை தற்போது துரிதப்படுத்தியுள்ளனர். முதல் கட்டமாக தற்போது அவர்கள் வைத்திருந்த ஃபைபர் படகு மூலம் ஒரு 5 படகுகளை தயார் செய்து இதற்கு மேல் உள்ள பகுதிகள், அதாவது ஏற்கனவே நேற்று முன்தினம் ஒரு புளிய மரத்தில் 2 பேர் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல் என்பது கிடைத்தது. தற்போது அவர்களை மீட்பதற்காக இந்த 5 படகுகள் செல்கிறது. இதை தவிர்த்து அந்த பகுதியில் யாரேனும் உள்ளார்களா என்பது குறித்து பார்ப்பதற்காக செல்கிறது. இதே போல் நேற்றைய தினம் ஒரு நபர் தனது மனைவிக்கு தனது நண்பரை காப்பாற்ற சென்றதாக கூறி தான் மாட்டிக்கொண்டதாக ஒரு வீடியோ காட்சி அனுப்பியிருந்தார். அந்த வீடியோ காட்சியை பார்த்த தனது மனைவி தனது கணவரை எப்படியாவது காப்பாற்றி தர வேண்டும் என்று கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அவரும் இந்த பகுதியில் தான் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அவரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. இவை தவிர்த்து நேற்று இந்த பகுதியில் நேற்று அதிகாலை இந்த பகுதியில் உள்ள குளத்தின் கரை 2 பக்கத்திலும் உடைந்த காரணத்தினால் கருங்குளம் பகுதியில் வெள்ளம் புகுந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. அதே போல் மறுபுறத்தில் தாமிரபரணி ஆற்றின் தண்ணீர் அதிக அளவில் வந்த காரணத்தினால் வாழை மரங்கள் அனைத்தும் சேதமடைந்த காரணத்துக்கானப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்போது இந்த வகுலகுரி சேத்திரம் என்ற மலையின் மேலே உச்சியில் அமர்ந்துள்ளனர். அவர்களை மீட்பதற்காக தற்போது இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இவை தவிர்த்து தற்போது இதற்கு கீழ், அதாவது ஸ்ரீவைகுண்டம் என்பது முற்றிலுமாக ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதியாகவே மாறியுள்ளது. எந்த வழியிலும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. இதன் காரணமாகவே ஸ்ரீவைகுண்டத்தில் ரயில் நிலையத்தில் மாற்றியுள்ள பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாகவே உணவு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் இந்த உணவு வழங்குவதில் தற்போது வரை இன்னும் தாமதம் நீடித்து வருகிறது. மற்றபடி ஸ்ரீவைகுண்டம் சுற்றியுள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழு தனி தீவாகவே மாறியுள்ளது. தண்ணீர் மட்டும் குறையுமே ஆனால் மட்டுமே அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. காரணம், ஒவ்வொரு ஊரும் தனித்தனி கிராமமாக தனித்தனி தீவாகவே இருந்து வருகிறது. சுற்றி இருபுறமும் வாய்க்கால்கள் மற்றும் ஆறுகள் செல்கின்ற காரணத்தினால் மேலும் இந்த பகுதியில் உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் பக்கவாட்டில் தான் உள்ளது. இடது பக்கம் வலது பக்கத்தில் தான் உள்ள காரணம். இதன் காரணமாக ஒவ்வொரு கிராமத்திலும் சுமார் 200 முதல் 500 பேர் வரை சிக்கியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதியை பொறுத்தவரை பல ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது வரை இந்த தண்ணீரில் சிக்கியுள்ளதாகத்தான் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. சுபா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.